ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர் ஸ்பீட் நவம்பர் 1989. நான் ஸ்டார்ட் சொன்ன பிறகு ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிற எப்பொழுதும் ஒரு விஷயந்தான், ஒரு ஸ்பீட் எழுத போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதை ஒரு ஸ்பீடை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடை ஒரு 5 டைம்ஸாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அன்னோன் ஸ்பீடுக்கு ப்ராக்டிஸ் தேவையில்ல, அன்னோன் ஸ்பீடுக்கு மற்ற ஸ்பீடெலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மற்றபடி நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்பீடு உங்களுக்கு இன்னும் பிக்கப் ஆகலை அப்படின்னா ஒரு ஸ்பீடை ஒரு 5 டைம்ஸ் ஆர் 10 டைம்ஸ் நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் கிராம்லாக்ஸ் ரேசியோகிராஃபியும் ரைட் பண்ணி பாருங்கள். ஓகே, பி ரெடி, ஸ்டார்ட். மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களே, மாவட்ட கல்வி அதிகாரி அவர்களே, ஆசிரிய பெருமக்களே, இங்கே கூடியுள்ள பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த பள்ளியின் வெள்ளி விழாவிலே கலந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அதே நேரத்தில் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் வாழ்வுக்காகவும் உழைத்தவர்களை பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். இந்த பள்ளியிலே படித்தவர்களில் பலர் இன்றைய தினம் அரசாங்கத்திலும் தனியார் நிறுவனங்களிலும் பெரிய பெரிய பதவிகளை வகித்து வருகிறார்கள். சிலர் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள். ஒரு சிலர் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். மற்றும் சிலர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றுகிறார்கள் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாம் தாங்கள் படித்த பள்ளியானது வெள்ளி விழா காண்பதை கண்டு பெருமைப்படுகிறார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆரம்ப காலத்தில் 2-3 ஆசிரியர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இப்பள்ளியில் இன்றைய தினம் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கூடிய விரைவில் இந்த பள்ளியானது கல்லூரியாக வளர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக உங்கள் ஒவ்வொருடைய ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நாளடைவில் இந்த பள்ளியின் புகழ் மேலும் மேலும் பரவ ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களையும் இந்த சமயத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய தொழில் மிக மிக புனிதமானது. கல்வி பணியில் ஈடுபட்டுள்ள உங்களுடைய சேவை இமயத்தை விட உயர்ந்தது. ஒவ்வொருவருடைய மனதிலும் என்றென்றும் இந்த பள்ளியின் நினைவு பசுமையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பள்ளி பிள்ளைகள் வேறு, உங்களுடைய குழந்தைகள் வேறு என்ற எண்ணம் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த வேற்றுமை உணர்வுமின்றி கல்வி கற்பிக்க வேண்டும். இதிலே மற்றவர்களுக்கு நீங்கள் உதாரணமாக விளங்க வேண்டும். அடுத்தபடியாக இப்பள்ளியில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்களில் 100க்கு 100 பேர் வெற்றி பெற்றிருப்பதை அறிந்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வெற்றியில் ஆசிரியர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு என்பதை அழுத்தந்திருத்தமாக கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இன்று மட்டுமல்ல, ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த பள்ளியின் வெற்றி முதல் இடத்திலேயே
இருந்து வந்திருக்கிறது என்பதை அறியும் போது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே கூடியிருக்கும் மக்கள் எல்லோரும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி செல்வத்தை தேடித்தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் உலகத்திலே மிக மிக சிறந்தது கல்வி செல்வமே ஆகும் என்பதை கூறி இத்துடன் உரையை முடிக்கின்றேன். சென்னை கணபதி நகர் நற்பணி மன்ற செயலாளர், தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிக்கு 8/7/1980 தேதியிட்டு எழுதிய கடிதம். ஐயா வணக்கம். சென்னை மாநகரம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. விளை நிலங்கள் எல்லாம் வீடுகளாக மாற்றப்பட்டு நகர மக்களில் பாதி பேர் புறநகர்களை ஏற்படுத்தி கொண்டு வசிக்க ஆரம்பித்துள்ளனர். ஆனால் புறநகர் பகுதிகளின் வளர்ச்சி வேகத்திற்கு ஏற்றாற்போல் நல்ல சாலை வசதி, விளக்கு வசதி, பாதுகாப்பு வசதி போன்றவையெல்லாம் அமையவில்லை. அதன் காரணமாக புறநகர் பகுதிகளில் திருட்டுக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பல நேரங்களில் கொலை தாக்குதல்கள் நடைபெறுவதால் மக்கள் தங்கள் சொத்துக்களை இழப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உயிரையும் இழக்கிறார்கள். ஆகவே அப்பகுதிகளில் வாழும் மக்களின் உயிருக்கும் உடைக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் தக்க நடவடிக்கைகளை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரவு நேரங்களில் காவலர்களின் ரோந்து பணியை அதிகரித்து விழிப்புடன் இருந்தால் கொலை, கொள்ளை போன்ற செயல்களை தடுக்கலாம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பல. வணக்கம். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப். ஹாய் கைஸ், எப்படி எழுதியிருக்கீங்க? இது வந்து 7 minutes ஸ்பீட் தான். 7 minutes ஸ்பீடை வந்து 6:45 minutesக்கு நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பிடிச்சி தான் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நிறைய ஒமிஷன் ஆகுது அப்படிங்கிற கவலைப்படாதீங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்பீட் பிக்கப் ஆகும். அதனால தான் போட்டிருக்கேன். 7 minutes ஸ்பீடும் நிறையா போட்டிருக்கேன். ஸோ இது உங்களால் எழுத முடியலனாலும் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பட் இதுவும் ப்ராக்டிஸ் பாருங்கள். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.